ஆமாங்க அவங்களைத்தான் தாய் தர்மா என்னுடைய குருவை கொன்றவன் யாரடா என்று கேட்கின்ற போது அதற்கு நிற்கிற ஒரே ஒரு அதற்கு தான் நிற்கிறீங்க. அவன் கவன் காலம் அவ்வளவு பயம். ஒரே ஒரு கொல்ல கொடுத்ததுமே சொல்லலாம் என்று பார்த்தால் இந்த சரீரம் வளர்ந்தது யாரால்? வளர்ந்தது யாரால்? திருநாட்டில் மகாராஜா பொற்கரங்களால் அன்னத்தை ஊட்டி வளர்த்த தேகம். அன்னத்தை ஊட்டி வளர்த்த தேகம். ஆமா, பால் கொடுத்த தேகம். ஆமாங்க. இந்த தேகத்தினால் நாம் துரோகம் செய்யலாமா? செய்யக்கூடாதுங்க. இந்த நாமினால் துரோகம் செய்யலாம்? செய்யக்கூடாதுங்க. அதனால் தர்மா ஓடிவிடா என்று கஞ்சாடை காட்டினேன். என் தம்பியோடு துரியோனோடு நான் சேர்ந்து ஒரே ஒரு தவறு, இந்த ஒரு தவறு தான் பண்ணி அந்த துரோகம், அந்த கஞ்சாடை துரோகம். அந்த தர்மனையும் கொண்டிருக்க வேண்டும். கஞ்சாடை காட்டினேன். கைகையை உணர்ந்தார். ஒருபுறம் விலகினார். நோற்றகிரி போன்ற உடலமைத்து அந்த நேரத்தில் அந்த பீமம் வர்றான். ஓஹோ, டோய் பீமா, டோய் பீமா, டோய் மாடா சாப்பாட்டு ராமா, மாடா சீதா ராமா. யாரடி பஞ்சாகறத நம்ம பேர் வெளி வர கூடாது. ஐயோ பாவம், அவன் பேர் போய் சொல்லுங்க. போடா எதிரி பார்த்த பாத்தியா அந்த அதிர்ஷ்டங்க உனக்கு பார்த்து நீ எதுக்குமே பயப்பட மாட்டான். இப்ப நான் அதற்கு உன்ன தடுத்தாடா. எவன் மனசு எப்படி அடிக்குதுன்ற ராஜாவுக்கு தெரியாதா? நீ போய் பயப்படுறியாக. இரும்புல் வந்து வச்சு இரும்புறீங்க. அதனால் பாடாயன மடைக்கு மடக்கிட்டாய் சாம்பாரியான நேற்று ஏண்டா லேட்டுன்னு கேட்டேன். காவேரி பக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல 50 பேர் தட்டி தூக்கணுமா காலையில போலான்னு போனா ஏமா அந்த ஐம்பெட்டில் ஒரு பையன் வரானே, அவன் பேரு முரளிதரன். ஏதோ கொஞ்சம் வாயில ஊத்திக்கினா. ஓஹோ ஆகிறா, வாயில ஊத்திக்கிட்ட போய் தத்து குத்தா உளறிக்கிட்டாங்க. சும்மா என் பகார் வரம் போறவங்க மாக்குன்னு கொடுத்துறான் பகார். வாயில ஒழுங்கு சேவை வந்தேன். அதாவது கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி தொடச்சு போட்டோம்பா. தன்னை சுடும், தன்னை அழிக்கும். வாழ்மையே வெல்லும். உண்மைதான் பதில் சொல்லும். பகிரங்கமான சபையிலே கூறியிருக்கிறார்கள், கார்த்தியை மிஞ்சிய மனையும் அல்ல, கர்ணனை மிஞ்சிய சண்டையும் அல்ல என. அதை போன்று மாதிரி கர்ணன் பகிரங்கமான சபையில சொல்றேன். சபையிலே அர்ஜுனனை அடித்தான். அங்க பிடிச்ச ஓட்டம் கால் முள்ளு பிடரையில் படுற மாதிரி ஓடி நிற்கிறேன். ஓடி வந்து நிற்கிறீங்க. தாமோதரனா ஒவ்வொரு காலத்துக்கும் வாங்கி பார்த்தா என்னாட்டு காவல்காரனா? ஆமாங்க, என் காவல்காரன் கொஞ்சம் தடமா இருப்பான். ஓஹோ, தடமா இருப்பான். அல்ல அதுல உன்னை பார்த்தா என்னாட்டு காவல்காரன் இல்லை. ஆமாங்க, சிராபலத்திலிருந்து ஓடி வருகிறேன். உங்களுடைய தந்தை துரியோதன மகாபிரபு உங்களை மறுபடி தடுமாறி போடுமா? ஆமா, பார்த்தால் நாவாளர் தடுமாறுகிறது. சாப்பாடு சாப்பிட்டாரா? இப்படி பாத்துக்கிறான். தம்பி அழைத்தாய் சொல்லலாமா? சொல்ல முடியாதுங்க. ஆமா,
நல்லா அங்கே இருந்தது மழையின் காரணங்க. ஆமா, இயற்கையின் சீற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது. யாராலும் தடுக்க முடியாது. தம்பி எங்கப்பா இருக்கிறாரு? சபாபதி ஒடியார் அங்கேயாண்டா போயிருக்கிறாரு சொல்றேங்க. சபா மண்டபம். ஓஹோ, சபா மண்டபம். அப்படியே விகடம்னா என்ன? ஆமாங்க, நல்லது கட்டுதா சொல்லுவான், கெட்டது நல்லதா சொல்லுவான். ஆனா உன்ன போய் நான் காட்டும்பா. ஆமாங்க, சபா மண்டபம். சபா மண்டபம். வானமே வணங்கினாலும் வையகம் வணங்கினாலும் என்னருமை தம்பியின் மறக்காமடி திறம் சாய்ந்தது கிடையாது. அழைத்து பார்க்கலாமா? தம்பி ஒரு மொழி உரைப்பாயா கருவி சும்மா இருக்க மாட்டேன் கருத்தடை உரை செய்யும் பாடும் கர்ணமகா ராஜனே ஐயா ஐயா பலமான சேனைகள் எல்லாம் மாண்டு விட்டதே ஐயா, மாண்டு விட்டதே ஐயா. அரசனும் ஆண்டியாவான், ஆண்டியும் அரசனாவான். என்ன ஆமாங்க, ஓடமும் ஒரு நாள் எங்க வந்தா மேல ஏற வேண்டியதுதான். எங்க அப்படியே தண்ணியில போனா ஒரு அளவில்லாத காற்று ஓடமும் ஏத்தி போற ஓடமும் ஒரு நாள் அது ஒரு ஓடத்துல ஏறும். ஆமாங்க, ஏன் ஏங்க நிலையானதல்ல. அதனால் வளர்மிகும்
சேனை மாண்டு விட்டதே ஐயா. ஐயா நடந்த மகாபாரத போரிலே சேனா சைன்யம் வளர்மிகும் சேனை எம்மை விட பலம் பெற்ற சேனைகள் யாராக இருக்கிறார்? பலம் பெற்ற சேனைகள் வளர்மிகும் சேனைகள் நான் ஒருவனுக்கு வெற்றிச்சாடி தருகிறேன். இந்த வளமிகும் சேனை யாரப்பா என்று கேட்டேன். யாரப்பா என்று கேட்டால் நம்மை சாரும் துரோண பீழ்மரான யோரும் மாட்டின் ததை எண்ணி சோர்வை அடைந்து அதனால் இவர் யார் கரத்தினால் மாண்டார்கள். அவர்கள்தான் துண்டு ஆட்டு மந்தையிலே கோனா என்று சொல்லக்கூடிய மிருகமானது முந்தைய தன்மையாக படைகளை நாதுமுறை செய்கிறதோ அதை போன்று எங்கள் 11 அக்வானி சேனையும் தம்பிமார்கள் 99 பேரையும் மாபெரும் குருபெரியோர்கள் சும்மா அடிச்சு போட்டு மெரிச்சு போட்டு அனைத்தும் மாண்டதென்றார். அனைத்தையுமே மடித்து விட்டார். அப்படி சேனைகள் மாண்டதால் என்ற விபரீதம் சிம்மாதனத்திற்குரியவன் வணங்காமுடி சேகரன். ஆமாங்க. பெண்டுகள் அனைத்து வரும் முண்டைகளான ஆர்களையோ அஸ்தினாபுரத்து வீதிகளில் 4 திசைகளும் திரும்பி பார்க்கின்ற போது சுமங்கலியாக இருந்த மாதங்கள் அத்தனை பேர்களும் அமங்கலபுரத்தில் வீட்டிருக்கிறார்களே தாலியாத்து விட்டுக்கிறாங்களே. வெளிச்சமா சொல்றே இதெல்லாம் தெய்வத்தனமா நடக்கிறது. உன் வீட்டை ஒரே ஒரு மாங்கல்யம் கழுத்துனா எவ்வளவு எத்தனை நாள் துக்கம்? ஆமா 16 நாளுங்க. 16 நாள். ஆமா. ஆனா ஒன்றா இரண்டா 11 அக்ரோனி சேனை. ஆமா ஆமா. இவையெல்லாம் மாண்டிருக்கிறது. அதனால் அப்படி என் தம்பி மனம் எவ்வளவு வேதனை அடையும். ஆமாங்க. அதனால் இந்த உலகத்து மக்கள் என்ன கூறுகிறார்களப்பா? இந்த கொடிய சண்டாளன் தாயாதிக்கு நாடு தராத பாவி பாண்டவர்களை 13 ஆண்டு கால வனவாசத்தை துளைத்து வந்தால் உங்களுக்குரிய பிரிவு பாகம் தருகிறேன் என்று சொன்ன பாவி நாடு தராமல் அந்த பாண்டவர்களை மாபெரும் கதிக்கு ஆளாக்கினார். யுத்தத்தை துளைக்கிறாரே இந்த நாடாக போறானா? அதர்மம் அழிய போகிறது. தர்மம் நிலைக்கப் போகிறது. ஆமா. அதனால் இந்த தர்மம் எல்லாம் கொஞ்சம் நிதானமா போகும். ஓஹோ, நிதானமா. அதர்மம் எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் போகும். ஆமாங்க. அற்பனுக்கு வாழ்வு வந்தால் அடுத்த ராத்திரில கூட பிடிக்கும். கூட பிடிச்சிட்டு போவான். அடுத்த ராத்திரில. ஆமா. ராவல பிடிச்சிட்டுனா பிரயோஜனங்க. ராவல பிடிச்சிட்டு போவான். பனி வறுத்து பனி. ஓஹோ, பனி. அதனால அதே தாங்காத உடம்பு தான். அதுக்குதான் அல்பன்னு சொல்றது. ஓஹோ, அது அவன் அல்பன்றது வந்து அவன் அல்பமான குணத்துக்கு மட்டும் இல்ல, அவன் உடலே அல்பமான உடல் தான். ஓஹோ, எல்லாமே அல்பமா போயிடும். பனி வந்து எங்க நம்ம உடலை தாக்கி விடுவோம் என பயந்து கொடைபிடித்து செல்வார்கள். அதை போன்று பஞ்ச பசங்க, பாதி பசங்க, அநாத பசங்க, நான் இருக்கும் மருந்து என் அருமை தம்பி அசைத்து பார்க்க முடியுமா? அசைத்து பார்க்க முடியாதுங்க. Yeah.
மேல விட்டு போய்க்கிட்டியா யோ நல்லா பாரியா கண்ணை திறந்து பாரியா ஓ அது என்ன தெரியுதா இல்லையா உருக பத்துக்கிட்டு தூங்குறமே ஆமா பத்துட்டு போய் தூங்க நீ மெத்த விட்டல அது உருகம் ஓ உருகம் தெரியாதா தெரியாதே கொஞ்ச நேரம் டேய் அரவம் நாங்க பேசிக்கிறோம் கொஞ்ச நேரம் மழை வந்தா போதுன்றாடா வார்த்தை ஆமா இந்த திருப்பண காட்டு குந்து காலத்து போய் அப்படியே தூங்குறாடா தூங்குறேங்க படுத்துருந்தேன் தூங்குறது வேற படுக்கிறது வேற நிறைய விஷயம் தெரியாது ஞான கிருஷ்ணா அப்படின்னு வந்துருக்கு ஐயா என்ன செய்யலாம் அறம் என்ன தெரியாது தெரியாது உரகன்னா தெரியாது அதுவும் தெரியாது சர்ப்பனா தெரியாது தெரியாது அதுதான் பாம்பு அப்ப நீ கொட்டா பின்னாடி போய் ரூபல படுத்து அழகா படுத்து இது சாதாரண சர்ப்பமல்ல காண்டகாவனம் நகரத்தின் போது அங்கே கண்ணனம் காண்டிபுரமாக சென்றார்கள் அங்கிரியாவிடத்தை அல்லல்ல குறையாத அம்ராதோரையும் அக்னி ஆத்திரத்தை வச்சு வந்து கானகத்தின் இடமாக சரக்குடமை ஏற்றி தகனம் செய்தார்கள் ஏன் அந்த சரக்குடம் தெரியுமா இது போல மழை தொந்தரவுன்னு சொல்லிட்டுதான் ஓஹோ அது யார் கொடுக்கிறது அது தேவ இந்திரனுக்கு சொந்தமான இடம் என்பதால் அதை அழிக்க விடுவது கிடையாது அதனால் சரக்குடம் ஏற்றினார்கள் அந்த சரக்குடம் தொகுதிவாரு ஆமாங்க இது போல இருக்கும் மனமனைக்கும் ஆமா அங்கே விடுத்தான் காமனைக்கும் தீப்பற்றி எடுத்து வருகிறது அதிலே வகித்து வந்த இதனுடைய தாய் தந்தையர் தந்தை வாசுகி வெண்பாம்பு இருவருடைய சுகபோகத்தில் உதிர்த்த குழந்தை தான் குட்டிப்பாம்பு இது எப்படியா நடுவில் கிடச்சது எப்படி ஐயா அங்கே எந்த ஒரு ஜீவன் தப்பி பிடித்தால் நம்ம உயிருக்கு ஆபத்து யார் சொன்னா ஆபத்து என்று கரியமாகிய கண்ணன் உரைக்க இதனுடைய தந்தையானது பொன்னுலகம் நீதியை கேட்டு வருகிறேன். குடி இருக்கும்படியான இல்லத்திலே கொல்லி வைத்தவர் யாரா யார் என்று தேவ தலைவன் போய் கேட்க போச்சு. ஓஹோ, நீதி கேட்க சென்று விட்டது. அந்த நீதி கேட்டு வருவதற்கு காலதாமதம். அதற்குள்ளாக அக்னி ஜுவாலை தன்னை தூய்ந்து விட்டது. தன்னுடைய கணவர் வரும்படி இவ்விடத்திலே இருந்தவையானால் நாமும் நம்முடைய குழந்தை தீயிலே கருதி மாண்டு விடுவோம் என கருதி வாயுனமாக விழுங்கியதாம். வாயுனமாக விழுங்கி மேலே வரக்க முயல்கின்ற போது கரியமாலாகிய கண்ணன் பார்த்தாராம். அர்ஜுனா, இந்த வனத்தில் ஒரே ஒரு ஜீவன் தப்பி பிழைத்தால் நம்ம உயிருக்கு ஆபத்து விடுகலை என்றார். விடுத்தான் தனிவிலே கணையை பூட்டி தாய்க்கிற மற்ற குட்டி பாம்பு வாழ பார்த்தனையா மொட்டையா இருக்குது. தந்தன வீதியில் விழுந்தன பாம்பு என்றால் பனையும் நடுங்கும். அனைவரும் காம்பு தடிகளை கொண்டு சிதைக்க வேண்டும் என்று அங்கே சூழ்ந்திருக்கிறார்கள். அப்படி சூழ்ந்திருக்கின்ற காலையிலே அனைவரும் விளக்கிறேன். இந்த குழந்தை பாம்பு அந்த நேரத்துல நயன பாஷை சொல்லுதான். அந்த பாம்பின் நயன பாஷை எனக்கு தெரியும். ஐயா, இந்த பெருத்த கூட்டத்திலே என்னை அடிக்க வேண்டும் என்று உட்படுகிறது அர்ஜுனுக்கு சத்ராதி. இந்த கூட்டத்தில் யாராவது அர்ஜுனுக்கு சத்ராதி இருந்தால் என்னை எடுத்து நீங்கள் வளர்த்தீர்களேயானால் என்னுடைய பற்களுக்கு இரையாக்கி விடுவேன் அப்படின்னு இந்த குழந்தை பாம்பு சொல்லுது. அப்படின்னு சொல்கிறது. அனைவருக்கும் தெரியவில்லை. இந்த பாம்பு படம் வருகிறது பார்த்துட்டு கொத்தத்தான் வருது. பாம்பு கடிக்கிறதுக்கு வருது. அனைவரை விளக்கிறீர்கள். எதிர்த்தேன் கரத்தினால் வேலை ஒன்றுக்கு கர்ணன் வளர்த்த அருந்தியதென கூறுகிறார்கள். ஒருவேளை சாப்பிடும், மறுவேளை சாப்பிடாது, மந்தப்பட்டுடும். குடமாக பால் ஊற்றி என்ன அவ்வளவு அர்ஜுனன் விஷத்தை ஊட்டி 1000 நற்குணம்னா நம்ம பேச்சு கேட்கற மாதிரி வளர்த்து வரேன். ஓஹோ, உன்னை கொல்லுன்னா கொல்லும். ஓஹோ, என்ன கொன்னுடும். அவனை மணிகண்டனை வெல்லுன்னா வெல்லும். அப்பேற்பட்ட திறமா வைத்த நாகாஸ்திரம். அதனால் எங்கை நாகபாரத்தை நான் விட்டாலும் என் நாக விடாது. என் நாக விட்டாலும் நான் விடப்போவதில்லை.
அதனால் ஐவாரில் அடைவே தம்பி துரியோதனா, நான் விட்டால் என் நரவும் விடாது. ஐவர்களை நடுவோரா விளங்கக்கூடிய அந்த அர்ஜுனனை கொள்ளும் நாள் அந்த நாள் இந்த நாள் 17ஆம் நாள் யுத்தம். எனக்கு கடுகர விடை கொடுத்தால் நான் சென்று அந்த பாண்டவர் நடுவோரா விளங்கக்கூடிய அர்ஜுனை கொண்டு வருவேன். அதற்கு மண்ணில் ஓர் நகைக்க அதனால் ஓரவிதாரன் கொடிய சண்டாளன் தாழாதிக்கு நாடு தராது பாயிடே நாடு கொடுக்காத பாவி தம்பி துரியோதனா. இவங்க சொல்ற சொல்லும் இவங்க திட்டுற திட்டம் இதுவாடா எங்க கஜானா பொட்டி ரொம்ப போதே இதெல்லாம் போட்டா ரொம்ப அதுங்க புண்ணியமா இறந்தும். ஆமா நமது ஐயா திரு டி முருகன் நாயக்கர் அவர் இறந்தும். ஆமா நமது கம்பெனி தான் வைக்கணும்னு சொல்லிட்டு இருந்திருக்காரு. ஆனால் அந்த புண்ணியவான்கள் கொடுக்க போறாங்க அவருடைய புதல்வர்கள். ஆமாங்க அவர் குடும்பத்தார் அனைவர்களும் அழைக்கக்கூடிய அந்த பணம் அல்லவா நம்முடைய கஜானா பொட்டி ரொம்ப போகுது. அடுக்கு 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 நம்ம பொட்டி ரொம்ப போகுது. அதனால் இவங்க வரப்போகுது. முன்னோர் பெரியோர் சொன்ன மொழியை கேளாது போனேன் குழந்தாய் துரியோதனா. பாண்டவருக்குரிய நாடு கொடுத்து விடு அவரை நாம் இட்டடக்கம் பிடித்தார் என்று தீர்ப்பார்கள். குறைத்த வார்த்தை நாடு கொடுத்திருப்பா தாயாஜிக்கு நீங்கள் இந்த கட்டளை விட்டு விட்டார்கள். அதுக்குரிய நாடு கொடுத்திருப்பா அப்படின்னு நாடா வைக்கலாம். நீங்களும் நாடா வேலாம். பெரியவர்கள் அதை ஒரு சொல்லி என்ன புரியும். ஆமாங்க அதை உருண்டு ஓடி கலத்தி அணைக்கட்ட வேண்டாம் முடியுமா? கட்ட முடியாதுங்க. ஜான் போனால என்ன முறை போனால என்ன. ஆமா அதை நான் பாக்குறேன். அது நான் வெற்றி தேடித்தரேன் தம்பி. அண்ணா
தம்பிக்கு ஒரு சந்தேகம். ஆமாங்க. அரவ கொடி அறுத்து அதந்தையும் அந்த கிருஷ்ணன் அந்த கிருஷ்ணன் முரசு கொடி விலங்கு செய்து வாரும் அண்ணா. நாலாச்சுதி அண்ணான்றார். ஆமா. டாய் போடுறா கொடிய போட்டுங்க. நான் கொடி பறக்க விடுறேன் எங்க அரவ கொடின்னு. எங்க கொடிய போடுறாரு. ஓ கொடிய போடுறாருங்க போட்டுறாங்க. டேய் ஓ யமனேரு வாகனமே எருமைக்கடா தூதுவனே ஆரையடா அற கீரையடா நான் அந்த கஜகடா உங்க டேய் ஓ என்னடாப்பா இது எங்க கொடி இப்படியாடா இருக்கும். என்ன பண்றதுங்க? ஒவ்வொருத்தரும் வசதி குறைஞ்சா கொஞ்சம் அந்த பாக்குறவங்க கூட கொஞ்சம் மாதிரியா பாக்குறான். அது போல ஒரு நாள் சுத்துவான் கூடவே. இப்ப எங்க படையெல்லாம் வாங்கி போச்சு இல்ல, வாங்கி தின்ற பசங்க உங்களுக்கு கூட ஏழனமா போய் எங்க தலையாட்டு பிரகாரம் நடக்கும். ஏறா போடுறா கொடியா உங்களை விட்டாலும் எங்களுக்கு வேற வழி இல்ல, என்ன பண்றதுப்பா? போடுறா கொடியா போடுறங்க. பறக்குதா? அருமையா பறக்குதுங்க. பெரியவங்களை கேட்டு போற இது பறக்குதுன்னா எப்படி யாருன்னா ஒத்துப்பாங்களாடா? ஏங்க ஓ ஏன்னா விநாயகனா இந்த தீப்தி பிடிக்கிறதுக்கு ஜாத்திரைக்கு இந்த கொடி போட்டாச்சு. மணி யாரும் கொடி மாட்டான்னா அவங்க கொடி அதான் பஞ்சவர் கொடி. அது அவங்க என்ன பாண்டவர்கள் காவல்கார பசங்க படி நான் சொன்னதுக்கு என்ன தீர்த்துக்கிறான்னு அழகா துவைக்கிறான் பாரு, சொரக்கல்ல துவைக்கிற மாதிரியா கொடி என்ன துணி துவைக்க கொடியாச்சா? அந்த பஞ்சு பசங்க கொடி நல்லா துவைக்கிறான் எப்படி கெட்டால் இந்த பாண்டவர்கள் அடைந்தார்களோ அந்த கொடி அடைந்தான். அங்க கொஞ்சம் குருட்சேத்திர பூமியிலே அந்த அதிபீரம் நாங்க வந்த அர்ஜுனன் தலையண்டார். கல்லும் கட்டிட்டு கட்டி டக்க 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 டக்குன்னு அடிக்கிறீங்க. நான் காட்டுறது அது இல்லை. அதிபீரனாக விளங்கும் அந்த அர்ஜுனை சிறப்பு என்னுடைய கணங்கினார். நாகக்கடவுடைய சிறப்பு அறுப்பதாக சொல்றீங்க. அந்த கல்வி வேண்டும் வந்தாலும் மனதில் சிறப்பை அறியாமல் அங்கே ஆண்டவன் தலைவனாய அமைச்சை ஏகியானும் பாண்டுவின் புதல்வனான பர்குணன் தன்னையந்தன் ஆமா நீண்டதோர் கணக்கினால் நிலைகளங்கிடச் செய்வேன். ஆதலால் எதற்கும் அஞ்ச வேண்டாம். Oh,
உனக்கு சேனாதி பட்டம் கொடுத்தேன். போருக்கு போ. என் தம்பி கொடுத்திருக்கிற கட்டாரி பார்த்தனையா? ஆமாங்க. நான் யுத்தகலம் செல்ல எனக்கு சேனாதி பட்டம் வழங்க வேண்டும் தம்பி துரியோதனா என்று கேட்டதற்கு அவர் கொடுத்திருக்கிற கட்டாரிய மார்பை அல்லவா குறிப்பார்க்கிறது. மார்பை குறிப்பார்க்கிறது. யார பார்த்து? ஐயோ, என்ன பாருங்க, இது நாம திருப்பிக் கொள்ளலாம். 16 நாட்களாக சென்ற போர் வீரர்களா துணை வீரர்களுக்கும் தட்சணை தயிர்ப்பால் அன்னத்தை கொடுத்து வில்லம்பு கேடகத்தை கொடுத்து போர் வீரர்களே போர்கள பூமியிலே சென்று நேர்முனை வளைத்து நம் பகவர்களால் வழங்கும் ஆண்டவரை வெற்றி கண்டு வாருங்கள். அங்கே அத்துணை வீரர்களுக்கும் விடை கொடுத்த என்னருமை தம்பியானவர் என்று அவருடைய தமிழனாக விளங்கும் அங்க நாட்டு மன்னன் கர்ணன் எனக்கு விடை கொடு தம்பி துரியோதனா என்று கேட்க, அண்ணா நீ போ, போருக்கு போ அப்படின்னு சொல்றார். என்ன அர்த்தம்? என்னங்க இது அபவார்த்தை. யார் நம்மிடத்தில் விடைபெற்றால் அவரிடத்தில் நாம் விடைபெற்றால் ஐயா போய் வரமா போயிட்டு வாங்க. சரி, போய் வர சொல்றது கூட முடியல. ஆமா, அப்ப வரட்டுமா? சரி, போய் வாங்க அப்படின்னு ஒரு நாளும். ஏன் இது தம்பி சொல்லி அவரு கேட்டு பாருங்க. என்ன வார்த்தை நீ சொன்ன வார்த்தை என் மனத்தை புண்பட செய்கிறது. அப்ப பதைக்கு இது எந்த உள்ளம் துடித்தனை என்றாகவல்லாம் நீ உரைத்த வார்த்தை என் சரீரமே ஆட்டம் கொடுத்து விட்டது. தம்பி துரியோதனா, ஏம்பா இந்த வார்த்தை போய் வா என உரையாது போய் என சொன்ன வார்த்தை எதற்காக? அண்ணா, ஏம்பா போய் என்ற வார்த்தை நாவு தடுமாறி வந்த வார்த்தை கிடையாது அண்ணா. அடே, உன் நாவு தடுமாறி வரவில்லை, நான் வேண்டுமென்றே சொன்ன வார்த்தை தான். சபாஷ். ஏன் 16 நாட்களாக யுத்தத்திற்கு சேனா சைன்யத்தின் குருவெறியோரும் தம்பிமாரெல்லாம் சேனாதிபட்டம் கொடுத்து போய் வாருங்கள் என்று அனுப்பி வைத்தேன். ஆனால் ஒருவருமே திரும்பி வந்து என் முகத்தை பார்க்கவில்லை. ஆகையால் இந்த 17வது நாளான யுத்தத்திலே உங்களுக்கான சேனாதிபட்டத்தை கொடுத்து போ என்று சொன்னால் உடனே திரும்பி வந்து என் முகத்தை பார்த்து விடுவீர்கள் என்று பேராசையில் சொல்லிவிட்டேன் அண்ணா. மாங்கல்யம் விடந்த மாதர்களுக்கு ஆறுதை சொல்வதை போலவா இருக்கிறது தம்பி துரியோதனா. எல்லாம் அந்த பிரம்மா செயல் போல் நடக்கட்டும். தேடரிதாக வந்த என்னருமை தம்பி
ரணகளத்திலே மடிந்தன நாடுகள் அக்ரோணி சேனைகள் மடித்தன வீமன் அர்ஜுனன் இருவருமாக அந்த கொடியவனாக விளங்கும் அர்ஜுனனை இன்று 17 நாள் யுத்தத்தில் நான் வெற்றி கொண்டு வருகிறேன். தம்பி, நான் என்றும் இல்லாது உன்னுடைய திருமுகத்தை விட்டு பார்க்க வேண்டும் என்று என் உள்ளம் என்னறியாமல் எழுகிறது. என்னை பார்த்தபடியாக சென்று வா. தான் வெற்றி. ஏன்னா யுத்தம் என்பது ஒருவருக்கு வெற்றி, ஒருவருக்கு தோல்வி, அதனால் ஒருவர் பங்கு. ஆமாங்க. அதனால் என் குடும்ப விவகாரம் உனக்கு நல்லா தெரியும். ஆமாங்க. நான் தலைவாய்ப்படி கால் வைத்தால் என் மனைவி தோட்டத்துக்கு போயிடுவாங்க. தோட்டத்துப்புறமா நான் வைத்தேன் தெருக வந்துருவாங்க. என் மனைவி ஒரு கருத்து. என்ன கருத்து ஐயா? சிறியதோர் எனதுமாதி தேவி பொன்னுருவியாய நன்னயமாக கண்ணை மகராஜனைத்தேன் என்று கண்ணியாம் அவளை நீங்கள் கடுகரும் அழைத்துவாரே. மாதவன் ஐயா, நேர்முகமாக சென்று அம்மா பொன்னுருவின் அழகனே, ஆமா, உன்னுடைய கணவர் அடைத்தார் என்று அடைத்தால் ஒருபோது என் மனைவி வரமாட்டார்கள். அவளோட நிமித்தியமான மரியாதை. அவள் அருகாமல் இருக்கும் பணிப்பெண்கள் அவர்கள் இருக்கிறார்கள். ஆமாங்க. அவர்களை அழைத்தால் அவர்கள் மூலியமாக என் மனைவி அழைத்து வர சொல்லலாம். வாங்கிவார்கள் வெகு நேரமாக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆமாங்க. அது விரைவாக அழைத்து வர அழைத்து கொண்டு வருகிறேன்.